இந்த குவைக்கர் கிளியோட லைஃப் சைக்கிள் எப்படி சுவாரஸ்யமா இருக்கும், எந்த மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும்? இப்போ நான் சின்ன கார் சைஸ் அளவுக்கு இருக்கும், அதுல சின்ன சின்ன ரூம் இருக்கும், அதுல ஜோடி ஜோடியா வாழும். பெண்ணை போய் இந்த ஆண் இம்ப்ரெஸ் பண்ணுமா, இல்ல பெண் குவைக்கர் கிளி வந்து ஆண் குவைக்கர் கிளியை இம்ப்ரெஸ் பண்ணுமா? ஆண் தான் வந்து பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணும். அது எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும்னா, இப்போ மரத்தோட கிளை வந்து இப்படி ஒய் ஷேப்ல இருக்கும், அந்த இடத்துல தான் இப்படி பின்னி கூடு கட்டி இருக்கும். அப்ப மற்ற கிளைகளும் இருக்கும்ல, அங்க போய் உட்காந்துட்டு சத்தம் போடும். ப்ரோ எனக்கு தெரிஞ்ச நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு ஹாஸ்டல் செட்டப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 1ஆம் நம்பர்ல இருந்து ஒரு பையன், 6ஆம் நம்பர் யூனிட்ல இருக்கிற ஒரு பொண்ணு சேர்றாங்கன்னா, இப்ப ரெண்டும் சேர்ந்து மேட்டிங் பண்ணிட்டு முட்டை போடுறதெல்லாம் எங்கன்னா அந்த 1ஆம் நம்பர் பையன் வீடு இருக்கும், அங்க கூட்டிட்டு போயிடும். அங்க ஏற்கனவே உங்களுடைய அப்பா அம்மா இருக்கும் தான், இருந்தாலும் அங்கேயே வச்சு கூட இதுங்க வந்து முட்டை போடும். 5 பேருக்கு மேல இருக்க முடியாது, இட நெருக்கடின்னா அந்த கூட்டுக்கு பக்கத்திலேயே அந்த பெரிய அபார்ட்மெண்ட் கூட இருக்கலாம், அதுலயே அப்படியே எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு பின்னும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு பையன் தான் அது பக்கத்திலே இருக்கிற ஒரு 6ஆம் நம்பர்ல இருந்து கூட்டு வந்துருக்காங்க பொண்ணு. அப்ப அதுங்களும் சேர்ந்து இந்த குஞ்சுகளை வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெய்பர்ஹுட் மாதிரி இந்த பெரிய அபார்ட்மெண்ட் சொன்னல, இதுல இருந்து பொண்ணு வரலன்னு வச்சுப்போம். ஓகே, அப்ப என்ன செய்யணும்னா, நம்ம கிளியோட வாழ்க்கையை பேசுறோமா இல்ல மனிதர்களோட வாழ்க்கையை பேசுறோமான்னு தெரியல. மனிதர்கள் போன வீடியோல குவைக்கர் கிளி எப்படி ஒரு திருடனை அந்த வீட்டுக்காரங்களுக்கு காட்டி கொடுத்துச்சு, அதே மாதிரி ஒரு குவைக்கர் கிளி நினைச்சா அந்த வீடு பத்தி எரிஞ்சிச்சுன்னா அதையே இந்த வீட்டுக்காரங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அப்பா வீட்டுல பத்தி எரியுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சுவாரஸ்யமான குவைக்கர் கிளியை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் போன வீடியோல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல குவைக்கர் கிளியோட லைஃப் சைக்கிள் அப்புறம் அதோட இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ப்ரோட்ட கேட்க போறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட், இந்த குவைக்கர் கிளியோட லைஃப் சைக்கிள் எப்படி சுவாரஸ்யமா இருக்கும், எந்த மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும்? எந்த மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும்னா, இப்ப மற்ற கிளிகள்லாம் இருக்குல்ல, ஜோடி ஜோடியா வாழும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டமா இருக்கும். இந்த கிளிகள் வந்து ஜோடி ஜோடியாவே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரியான கூட்டுக்குள்ள தனித்தனி ரூம்ல வாழ்ந்துக்கும். அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைலாம் இருக்கும், அந்த கிளிகளுக்குள்ள வந்து நல்லா பேசிக்கும், அவங்களுக்குன்னு தனி வழக்கு இருக்கும், பேச்சு வழக்கு. அதே வந்து வேற ஒரு பெரிய கூட்டுல இருந்து வர்றவங்களுக்கு இது பெருசா வந்து அந்த மொழி இவங்களுக்கு தெரியாது, அவங்க பேசிக்கிறது இந்த மாதிரி இருக்கும். இப்ப போன வீடியோல சொல்ல தவறிட்டேன். இப்ப நான் கூடு சொன்னேன், ஒரு பெரிய இந்த குவைக்கர் கிளிகளினுடைய கூடு பெருசா இருக்கும். அது 200 கிலோல இருந்து 1200 கிலோ வரைக்கும் இருக்கும்னு சொன்னேன். வெயிட் சைஸ் வந்து ஒரு சின்ன கார் அளவுக்கு பெருசா இருக்கும். அதுல வந்து உள்ள எப்படி இருக்கும்னா, இப்ப இந்த ஒவ்வொரு அறையா இருக்கும் சொன்னேன், அந்த மாதிரி இருக்கும். மொத்தமா 20ல இருந்து 40 கிளிகள் வரைக்கும் ஒரு கூட்டுல. இப்போ அந்த கூட்டை கட்டுறது பல கிளிகள் சேர்ந்துதான் கூட கட்டும், கரெக்டா? ஏன்னா ஒரு கிளியால கூட கட்ட முடியாது, எல்லாரும் சேர்ந்து. ஆமா, அந்த கூட எத்தனை நாள் ஆகும் ப்ரோ கட்டி முடிக்கிறது? அது வேகமாவே கட்டிடுவாங்க, இது நாள் கணக்குலாம் கிடையாது. இதுங்க நினைச்சா ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே கிட்டத்தட்ட முக்காவாசி வந்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா இது மரத்தை குடையிறது இல்ல, குச்சியை கொண்டு வந்து பின்னுறது தான். சோ அதை வந்து வேகமா பண்ற இது இருக்கு. வார கணக்குல ஆகும் தான் ரொம்ப பெருசா கட்டணும்னா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது கூடு கட்டும்னு சொல்றேன், மரக்கிளையே உடஞ்சு விழுவுற அளவுக்கு எல்லாம் இது வந்து கூடு அவ்வளவு வெயிட்டாவும் கட்டும். ஆமா, அது எப்படின்றத போக போக சொல்றேன். இப்ப நான் சின்ன கார் சைஸ் அளவுக்கு இருக்கும், அதுல சின்ன சின்ன ரூம் இருக்கும், அதுல ஜோடி ஜோடியா வாழும். இப்ப நீங்க பொதுவா பார்த்தா மற்ற கிளிகள் வந்து மர பொந்துக்குள்ள வாழும், தனித்தனியா வாழும். ஒரு பொந்துனா ஒரு கிளி இருக்கும், அதனுடைய குஞ்சுகள் இருக்கும், அவ்வளவுதான். அதனுடைய ஹஸ்பண்ட் கிளி கூட அந்த மரத்திலே இருக்க மரக்கிளையில தான் மறைஞ்சு வாழும், அந்த மாதிரி தானே. ஆனா இதுங்க வந்து அந்த பெரிய கூட்டுலயே சின்ன சின்ன ரூம் இருக்குன்னா அந்த ரூம்குள்ளேயே சேர்ந்து வாழ்ந்துக்கும், எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி அதுங்க குஞ்சு பிறந்தாலும் அந்த குஞ்சுகளும் வீட்லயே வாழும். மனுஷங்க எப்படி ஒரு அபார்ட்மெண்ட் அந்த ரூமுக்குள்ள குழந்தை குட்டியோட வாழும், அந்த மாதிரி இந்த கிளிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். ஓகே ப்ரோ, இப்ப இதனுடைய இனச்சேர்க்கை முறை கேட்போம் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட், இந்த குவைக்கர் கிளிக்கு எந்த ஏஜ்ல ப்ரோ செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரும்? ஆண் குவைக்கர் கிளிக்கு எப்போ வரும், பெண் குவைக்கர் கிளிக்கு எப்போ வரும் ப்ரோ? 1ல இருந்து 3 வருஷம் ஆகும் ரெண்டுக்குமே. அது வந்து ஆவரேஜா பார்த்தா ஒரு 2 வருஷம் அப்படின்னு ஆர்னத்தாலஜிஸ்ட் பறவைகளாளர்கள்லாம் சொல்லுவாங்க.
ஆனா நல்லா அந்த வளர்க்குற இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தா 1 வயசுக்குள்ளேயே நல்ல சாப்பாடுலாம் கிடைச்சா அது ப்ரீடிங்க்கு வந்து ரெடி ஆயிரும். இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட இப்ப வந்து காட்டுல வந்து இது வந்து அதிகமா அழிக்கப்படும் அப்படின்னால மற்ற உயிரினங்கள்னால அப்ப வந்து இது வந்து 6 வயசுலயே கூட இறந்துரும். சராசரியா பார்த்தா 15 வயசு வரைக்கும் வாழும். ஆனா மனுஷங்க கண்காணிப்புல இருந்தா அது 30 வயசு வரைக்கும் கூட வாழும். ரேரா 30 வயசுக்கு மேல கூட வாழ்ந்துருக்கு. அந்த அளவுக்கு இந்த குவேக்கர் பேரட்ஸோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ இந்த குவைக்கர் கிளிக்கு எந்த பெண்ணை போய் இந்த ஆண் இம்ப்ரெஸ் பண்ணுமா, இல்ல பெண் குவைக்கர் கிளி வந்து ஆண் குவைக்கர் கிளியை இம்ப்ரெஸ் பண்ணுமா? ஆண் தான் வந்து பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணும். அது எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும்னா, இப்போ ஒரு பெரிய கூடு சொன்னேன். ஓகே. ஒரு பெரிய கூடு அபார்ட்மெண்ட் மாதிரி. அந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயே பக்கத்து குடும்பம் இருக்கும்ல. ஆமா. இப்போ ஒரே ஒரு கூட்டுல ரூமா இருக்கு. ஸோ அந்த பக்கத்துலயே பொண்ணு இருந்தா அந்த பொண்ணே இது போய் அட்ராக்ட் பண்ணும். மேல ஒரு அதுக்கு பக்கத்துல அதாவது கூடு எப்படி கட்டி இருக்கும்னா, பெரிய மரத்தோட கிளை வந்து இப்படி ஒய் ஷேப்ல இருக்கும். அந்த இடத்துலதான் இப்படி பின்னி கூடு கட்டி இருக்கும். அப்ப மத்த கிளைகளும் இருக்கும்ல, அங்க போய் உட்காந்துட்டு சத்தம் போடும். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு ஹாஸ்டல் செட்டப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த மாதிரி. ஸோ பக்கத்துல போயிட்டு பக்கத்து கிளையில உட்காந்துட்டு கிளி வந்து கத்தும், ஆண் கிளி. அதை பார்த்து இந்த கூட்டிலே இருக்கிற பெண் கிளிக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுவும் வெளியே வரும். அந்த உடனே அதை பார்த்த உடனே ஆண் கிளி வந்து தலையை மேல கீழே அசைச்சு காமிச்சு சத்தம் போடுறது, அதுக்கப்புறம் வந்து ரெக்கையை விரிச்சு காட்டுறது, பக்கத்துல போய் அதனுடைய அழகால அதனுடைய உடம்ப கோதி விடுறது. இப்படி பண்ணும்போது அதுவும் இது திருப்பி பண்ணும். அதுக்கப்புறம் சாப்பாடை வாயில வச்சு ஊட்டி விடுறது. இந்த மாதிரிலாம் ஆண் கிளி வந்து பண்ணும். இது அப்படியே வந்து ஒரு பாண்ட் ஆயிரும், 2 பேரும் சேர்ந்துரும். இப்ப இது சேர்ந்த உடனே இந்த கிளி வந்து ஒரே அபார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். அதை செக்டா பிரிப்போம். அந்த அபார்ட்மெண்ட்லயே ஒரு 10 ரூம் இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே வந்து 2-3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஏன்னா அந்த ஒரு பெரிய கூட்டுல ஒரு சின்ன சின்ன யூனிட் இருக்கும்ல, ஒரு யூனிட்லயும் குறைஞ்சது 3ல இருந்து 5 பேர் வரைக்கும் கூட இருப்பாங்க ஒரு குடும்பமா. அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதுல 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் சேர்றாங்க. 1ஆம் நம்பர்ல இருந்து ஒரு பையன், 6ஆம் நம்பர் யூனிட்ல இருக்கிற ஒரு பொண்ணு சேர்றாங்கன்னா, இப்ப 2ம் சேர்ந்து மேட்டிங் பண்ணிட்டு முட்டை போடுறதெல்லாம் எங்கன்னா அந்த 1ஆம் நம்பர் பையன் வீடு இருக்கும், அங்க கூட்டிட்டு போயிடும். அங்க ஏற்கனவே உங்களுடைய அப்பா அம்மா இருக்கும் தான், இருந்தாலும் அங்கேயே வச்சு கூட இதுங்க வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். இப்ப ஒருவேளை அந்த ஏற்கனவே உங்க அப்பா அம்மா வீட்லயே இன்னும் 2-3 குஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கு, 5 பேருக்கு மேல இருக்க முடியாது, இட நெருக்கடின்னா அந்த கூட்டுக்கு பக்கத்திலேயே அந்த பெரிய அபார்ட்மெண்ட் கூடு இருக்குல்ல, அதுலயே அப்படியே எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு பின்னும். தனியா போயெல்லாம் கூடு கட்டாது. அந்த கூட்டுலயே வந்து இவங்க 2 பேரும் இத குச்சியை கொண்டு வந்து தனி அறையை மட்டும் உருவாக்கி அங்க போயிருப்பாங்க, இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒய் ஷேப்ல இருக்கு, இது வரைக்கும் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த கிளை சும்மா தானே இருக்கு, அந்த பக்கம் அப்படியே கொண்டு போகும். புத்திசாலித்தனம் அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இப்படி டெவலப் பண்றதுனாலதான் கிளை சில நேரம் உடஞ்சு கீழே விழுந்துரும். அந்த இதெல்லாம் அந்த அறிவுத்தன்மை இல்லாதனால இப்படி உடஞ்சு போயிருது. ஓகே ப்ரோ. இப்போ ஒரு டைம்ல இந்த குவைக்கர் கிளியால எத்தனை குஞ்சுகள் ப்ரோ போட முடியும்? முட்டை சாரி. ஓகே. எத்தனை முட்டைன்னா 4 to 8 முட்டை போடும். சில நேரம் 12 முட்டை வரைக்கும் கூட அதிகபட்சம். இது வந்து இந்த வளர்க்கிற கிளிகள்னாலயா இல்ல காட்டுல வாழ்றது கூட அந்த மாதிரி வந்து நேச்சுரலாவே அதுக்கு நிறைய உணவு கிடைக்கும் போது இந்த மாதிரி நடக்கும். சரியா கிடைக்கலன்னா அது வந்து வெறும் 1 முட்டை 2 முட்டை கூட போடும். அந்த மாதிரி. இப்போ இந்த குட்டிகள் பிறந்துருச்சுல அப்புறம் முட்டையில இருந்து குஞ்சுகள் பிறந்ததுக்கு அப்புறம் முட்டையில இருந்து இது வந்து அந்த அப்பா அம்மா கூட தான் சேர்ந்து வாழுமா, இல்ல தனித்து இல்ல நாங்க வந்து எங்களுக்கு சின்ன வயசுல எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்களா? தனித்து போய்லாம் வாழாது. ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே கண்ணு தெரியாது, ரெக்கை இருக்காது. அது வளர்ற வரைக்கும், பார்வை தெரிகிற வரைக்கும் கூட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்பா அம்மா தான் வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு பையன் தான் அது பக்கத்திலே இருக்கிற ஒரு 6ஆம் நம்பர்ல இருந்து கூட்டு வந்துருக்காங்க ஒரு பொண்ணு. அப்ப அதுங்களும் சேர்ந்து இந்த குஞ்சுகளை வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெய்பர்ஹுட் மாதிரி. அதாவது பையனோட அப்பா அம்மாவுக்கு இன்னொரு குஞ்சு பிறந்திருக்கு.
அந்த குஞ்சுக்கு உதவுறதுக்கு அந்த குஞ்சோடைய அண்ணனும் அண்ணியும் வந்து உதவுற மாதிரி. சோ அந்த மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் இவங்களும் முட்டை போட்டா கூடு பத்தாது. அப்ப வந்து பக்கத்துல வேற யாராவது 2 பேர் தான் இருக்காங்கன்னா அங்க போய் இதுங்க போய் ஜாயிண்ட் ஆயிரும். ஆனா இது மோனோகமஸ் தான். ஒரு ஜோடி இன்னொரு ஜோடி கூட சேராது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்துட்டா அவங்க 2 பேரு தான். ஒரே கூட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அந்த மாதிரி வந்து நடக்கும். ஓகே ப்ரோ, இந்த வீடியோல எனக்கு கேள்விகளோட தான் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. இதுல இருக்கு என்னன்னா, இப்ப இந்த பெரிய அபார்ட்மெண்ட் சொன்னேன்ல, இதுல இருந்து பொண்ணு வரலன்னு வச்சுக்கோம். அப்ப என்ன செய்யணும்னா பக்கத்து கூட்ட நோக்கி ஆணோ பெண்ணோ வந்து கிளம்பி பக்கத்து ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. போய் அங்க இருக்கிறவங்கள வந்து சைட் அடிக்கும் போது எல்லை பிரச்சனை வரும். அப்ப உள்ள இருக்கிற வந்து சத்தம் போடுவான், எங்க வீட்டு பொண்ணு இது பாடுன்னு அந்த சண்டை நடக்கும். உள்ள வர விடாது. ஏன்னா இவங்க மொழி அப்படியே மாறும், அவங்க மொழி அப்படியே மாறும். ஒவ்வொரு கூட்டுக்கும் தனித்தனி லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அப்ப புரியாது இல்ல. அப்ப இது என்ன பண்ணோம்னா விரட்டி விட்டா போவாது. அதுக்கு பக்கத்திலேயே மரக்கிளையில ஒளிஞ்சு தங்கி அவங்க எப்படி பேசுறாங்க, என்னென்ன பேசிக்கிறாங்கன்றத நல்லா வந்து லேர்ன் பண்ணிடும். லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சத்தம் போடும். அப்ப ஏதாவது ஒரு பொண்ணு ஒத்துக்குச்சுன்னா அப்ப இது வந்து அங்க போனா இவங்க வந்து விட்டுருவாங்க. ஏன்னா நம்மள மாதிரியே பேசுறான், நம்ம பொண்ணதானே. சோ எப்படி வந்து மனிதர்கள்ல ஒரு மாப்பிள்ளை வந்து பொண்ணை கட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனா வீட்டோட மாப்பிள்ளை, இது வந்து அங்க இருக்கிற பொண்ணை கட்டிட்டு அந்த கூட்டுக்கு போயிட்டா கூட்டோட மாப்பிள்ளையா வந்து போயிடும். ஏன்னா இந்த கூட்டுக்கு தானே இது தேடி வந்திருக்கு. அந்த கூட்டுல இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றனால, ஐ மீன் ஜோடி சேர்றனால அந்த கூட்டிலேயே வந்து இடம் இருந்தா தங்கிக்கும், இல்லைன்னா புதுசா அந்த கூட்டோட சேர்ந்து இன்னொரு இதை பின்னி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த ஆணோட கூட்டுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏற்கனவே அங்க வந்து பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லிதான் இங்க வந்துருக்கு. இல்ல பொண்ணு கிடைக்கல, இல்ல பொண்ணு இங்க கிடைச்சிருச்சு, இடம் பற்றாக்குறையில இல்லப்பா அவங்க அப்பா வந்து பரவாயில்லப்பா நம்ம வீட்டுல ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கும்னா இங்க வந்து நல்ல இடம் இருக்கு, வசதி இருக்கு பொண்ணு வீட்டுல, அதே மாதிரி நல்லா சாப்பாடு கிடைக்குதுன்னா இங்கேயே வந்து பின்னி கட்டிடும். ஏன்னா என்னதான் வந்து இது வந்து அப்பா மகன் அந்த உறவுலாம் இதுல வந்து இருக்காது. ஏன்னா இது வளர்ந்த பிறகு இதனால எப்படி சாப்பிடணும் தெரியும், குடும்பம் நடத்தணும் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் பிரியதான் போறோம், சாரி இப்படி பிரிஞ்சுட்டு போலாமே. அதே மாதிரிதான் பொண்ணுங்களும் பெண் வேக்கர் கிளிகளும் வேற கூட்டுல இருந்து வேற கூட்டுக்கு கூட வரும் தேடி. அப்ப வரும்போது அதை வந்து மேட்டிங் பண்றதுக்காக ஜோடி சேர்ந்து அந்த பையன் வீட்டுல அந்த கூட்டுல போய் வாழும். நடக்கும். நம்ம கிளியோட வாழ்க்கையை பேசுறோமா இல்ல மனிதர்களோட வாழ்க்கையை பேசுறோமானே தெரியல. மனிதர்களுடைய வாழ்க்கையை விட இவங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோல வேற ஏதாச்சும் சொல்றீங்க? ஓகே, இந்த வீடியோல கொய்க்கர் கிளியோட சுவாரஸ்யமான விஷயங்கள், இனச்சேர்க்கை முறை எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? இதே மாதிரி உண்மையிலே நடந்த சில சம்பவங்களை பார்க்கலாம். பொதுவா கிளிகளை வச்சு நடந்த ஒரு நல்ல சம்பவங்களா இல்ல நல்ல சம்பவங்களை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில சம்பவங்கள் இருக்குங்களா, அந்த டாபிக் எடுத்து அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வச்சு தனியா ஒரு வீடியோவே போடுவோம். அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம்.